எந்த காரணம் சொல்லி இரு நீதிபதிகள் அமர்வு ரத்து பண்ணதுன்னா அந்த கரூர்ல ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு இருக்கு, அதுக்கு முரணா கொடுத்திருக்காரு அப்படின்றத ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. 1ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு அதை அமல்படுத்துன்றாரு. இப்போ மழையா இருக்கு, இதெல்லாம் எங்கேயுமே ஜட்ஜிக்கு யாருக்குமே கண்ணில் தெரியல. மழை, இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் கலெக்டர் மழையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் தரதா இல்ல இந்த பஞ்சாயத்தை பண்றதா அப்படின்றது அடிப்படை என்ன கேட்டா. அப்போ இதுக்கிடையில அப்போ 1ஆம் தேதி இன்னைக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு 6 மணிக்கு, அப்போ 5 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு கண்டெம்ட் வேற அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே விசாரிக்கிறாங்க. அதுல எனக்கு என்னன்னா இப்போ டிவிஷன் பெஞ்சும் அதை ஒன்றும் தப்பு இல்லைன்னு. ஏன்னா முதல்ல போட்ட ஆர்டர்ல என்னால ஏத்துக்க முடியல, என்னால அதை ஏத்துக்க முடியல. இதுக்கான எனக்கு தீர்ப்பெல்லாம் புனிதமானதெல்லாம் கிடையாது. சிஐஎஸ்எஃப் அனுப்புறாரு, இப்ப அந்த பெஞ்சு சிஐஎஸ்எஃப் அனுப்புறத சரிதான் சொல்லு. அதுதான் நமக்கு இப்போ ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இதை எதிர்த்து நிச்சயமாக குரல் கொடுத்தாகணும். சிஐஎஸ்எஃப் எதுக்காக இருக்கு? சிஐஎஸ்எஃப் நாளைக்கு அதுக்கு தான் இன்னும் கூட எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அவங்க அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புவாங்கன்னா அந்த சிஐஎஸ்எஃப் இங்கிருந்து அனுப்பணும். சிஐஎஸ்எஃப் அவங்களுக்கான போலீஸை வச்சுட்டு பண்ணுவாங்களா? இந்த நடைமுறையை எப்படி இந்த டிவிஷன் பெஞ்ச் ஏத்துக்குது? அவ என்ன சொல்றாங்க? முதல் நாள் கோயில் நிர்வாகத்தை போய் ஏத்த சொல்றாங்க. 2வது நாள் என்ன பண்றாரு? கோயில் நிர்வாகத்துக்கு பதிலாக யார் வழக்கு போட்டாங்களோ அவங்களே ஏற்ற சொல்றாரு.